முக்கிய செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் VM தர்ஷனா. இன்றைய முக்கிய செய்திகள் என்ன என்பதை விரிவாக காண்போம். கிருதார்ஜுனன் கதை சிற்ப காட்சி. அர்த்த மண்டபத்துடன் கூடிய ஸ்ரீ விமானத்தின் தென்புற சுவற்றில் புடைப்பு சிற்பமாக கிருதார்ஜுனன் கதை காட்சி ஒன்றன் மேல் ஒன்றாக 4 பகுதிகளாக உள்ளது. அர்ஜுனன் தனக்கு பாசுபதாஸ்திரம் வேண்டி இந்திர கீழமலை என்ற இடத்தில் கடுந்தவம் புரிந்தான். சிவபெருமான் அர்ஜுனை சோதிக்க தான் வேடுவ உருவம் பூண்டு அங்கு வந்தார். அப்பொழுது பன்றி ஒன்று அர்ஜுனன் இருக்கும் இடம் வர அர்ஜுனன் தன்னை காத்து கொள்ள அதன் மீது அம்பெய்தினான். அதே நேரத்தில் வேடுவன் உருவில் வந்த பெருமான் தானும் ஒரு அம்பை எய்ய பன்றி இறந்தது. தானே கொன்றதாக அர்ஜுனன் கூற, வேடுவன் வேட்டையாடி வந்துதான் கொன்றான் என்று கூற, இருவருக்கும் இடையே போர் கொண்டது. முடிவில் அர்ஜுனன் தோற்கவே சிவபெருமான் தன் உருக்காட்டி அவனுக்கு பாசுபதாசுரத்தை கொடுத்தார் என்பது புராண வரலாறு கூறுகிறது. இதனை சுந்தரர், வீரத்தால் ஒரு வேடுவனாகி விசைந்து ஓர் கேருளை துறந்து சென்றணைந்து போரைத்தான் விசயன் தனக்கு அன்பாய் புரிந்தவன் படை கொடுத்தான் கண்டடியேன், வாரத்தால் உள நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைத்துருகி ஆர்வத்தோடு வந்தடி இணை அடைந்தேன், ஆவடுதுறை அதி எம்மானே என்று பாடியுள்ளார். அயோத்திய விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என்று மத்திய அரசால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பெயர் சூட்டிய மத்திய அரசுக்கு மா. முனுசாமி கவுண்டர், நிறுவனர் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம் மற்றும் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சி மற்றும் கொங்கு நாடு பூலுவ கவுண்டர் சமூக நல சங்கத்தின் சார்பாகவும் வேட்டுவ டிவியின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவ டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7888898851. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.